இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் சமாதானம் என்கிற தலைப்பின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அனுதினமும் அவருடைய வார்த்தை வசனங்கள் நமக்கு வருவதனால நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளில் கூட யாருக்கு போதிக்கப்பட்டதுனால் யார் மூலமா நமக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இங்க ஏசாயா 54 அதிகாரம் 13வது வசனம், உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட குடும்பத்துல கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு சமாதானம் கிடைக்க முடியல. அவங்களால நிறைய நிந்தனைகள், நிறைய போராட்டங்கள் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய பிள்ளைகளுடைய சமாதானம் இல்லாம இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா இங்க வசனம் அழகா சொல்லுது, உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு, அவருடைய வேதத்துக்கு, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய போதனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள் மத்தியில தான் அந்த பிள்ளைகள் நிமித்தமா நமக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். அது மாத்திரமில்லை, அந்த சமாதானம் பெருசா இருக்கும்னு சொல்லி இங்க வசனம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தரால போதிக்கப்பட்டு அதன் வழியில் நடக்கிற பிள்ளைகளுக்கு தான் அந்த பிள்ளைகள் மத்தியில நமக்கு என்ன பண்ணும்? ஒரு சமாதானம் கிடைக்கும். இன்னைக்கு எத்தனையோ, இன்னைக்கு பார்க்க போனா எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கு வழி தடமாறி வழி மாறி போகிற பிள்ளைகள் மத்தியில இன்னைக்கு சமாதானத்தை பார்க்கவே முடியல. ஆனா இப்பொழுதே இந்த மாதிரினா இன்னும் வருங்காலத்துல எப்படி இருக்குமோ என்று நினைத்து பார்க்கிற அளவுக்கு சமாதானத்தில் எழுந்து போயிட்டு இன்னைக்கு சந்தோஷத்தை, நிம்மதி எழுந்து போயிட்டு நம்ம அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அது மாத்திரம் இல்லை, அவனால சமாதானம் எப்படி இருக்கும்? பெரிதா இருக்கும் சொல்லி. அப்படியா நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகள் மீது, தலைகள் மேல கை வைத்து நாம செபித்து அனுப்பும் பொழுது அது கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள், அவங்க நல்ல வழியில நடப்பார்கள். அப்படியா நம்ம ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமா அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, அப்பா சோதரிக்கிறோம். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் சொல்லி. அப்படியா உம்முடைய வழியில நடந்து உம்முடைய போதனையில நடக்கிற பிள்ளைகளை மாற்றி அவர்கள் மூலமா சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்துல நிலவட்டும் ஆண்டவரே. சமாதானம் இல்லாமல் இருக்காதபடிக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. நீங்கள் அற்புதம் செய்யும், அதிசயங்களை காண பண்ணும். ஆமேன்.